எதனால கும்பமேளா நடக்குது சார்? கும்பமேளா குருமார்களும் திருவிழான்னு சொல்லுவாங்க. குருமார்கள் ஆன்மீக ரீதியா கலாச்சார ரீதியா சந்திக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அந்த கும்பமேளா. அது மட்டும் இல்லாம அங்க 3 நதிகளோட சங்கமம் ஆகும். கங்கை, யமுனை, சரஸ்வதி. அதான் திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க. உத்தராயணம் தட்சிணாயனம்னா என்ன சார்? அது சூரியன் டிராவல் பண்ற ஒரு இடத்தை பேஸ் பண்ணி உத்தராயணம். தெற்குல இருந்து வடக்கு போறது உத்தராயணம். புராணங்கள்ல கும்பமேளாவை பத்தி எந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க சார்? கும்பமேளா பகவான் கிருஷ்ணரால தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்புகள் கிடைக்குது. கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு இந்த கும்பமேளா நடக்கல. அமிர்தம் அசுரர்கள் கிட்ட கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றார் விஷ்ணு, அந்த அமிர்தத்துல ஒரு கலசத்துல ஊத்திக்கிட்டு அவர் மோகினியா ஒரு வடிவம் எடுத்து பூமிக்கு வராரு. அப்படி வரும்போது அந்த அமிர்தத்துல 4 சொட்டுகள் ஒரு இடத்துல 4 வெவ்வேறு இடத்துல விழுது. அதுதான் ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக், பிரயாக்ராஜ். அந்த இடங்கள் தான் இன்னைக்கு கும்பமேளா நடக்குது. FT Health viewers எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட சித்த வைத்தியர் கலைவாணன் சார் தான் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இந்த கும்பமேளா அப்படின்றது 3 வருடங்களுக்கு, 6 வருடங்களுக்கு, 12 வருடங்களுக்குன்னு பல இடங்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷமும் கும்பமேளா சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஸோ கும்பமேளாவை பத்தி பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க கும்பமேளா எதற்காக நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் பலருக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் சார். எதனால கும்பமேளா நடக்குது சார்? கும்பமேளா குருமார்களும் திருவிழான்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமத்துல ஒரு திருவிழா நடந்துச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள், இந்த வெளி ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஒரே இடத்துல ஒன்று கூடுவாங்கல்ல. அதே போலதான் குருமார்கள் ஆன்மீக ரீதியா கலாச்சார ரீதியா சந்திக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அந்த கும்பமேளா. அது மட்டும் இல்லாம அங்க 3 நதிகளோட சங்கமம் ஆகும். கங்கை, யமுனை, சரஸ்வதி. அதான் திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க. அந்த நதியில குளிப்பாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஏன் அந்த இடத்துல அந்த காலகட்டத்துல அது நடக்குதுன்னா, ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உத்தராயண காலகட்டம்னு வரும். 6 மாசம் உத்தராயணம் வரும். அதுக்கு 6 மாசம் தட்சிணாயனம் போகும். அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சார்? உத்தராயணம் தட்சிணாயனம்னா என்ன சார்? அது சூரியன் டிராவல் பண்ற ஒரு இடத்தை பேஸ் பண்ணி உத்தராயணம். தெற்குல இருந்து வடக்கு போறது உத்தராயணம். இப்படி இந்த வடக்கு போகும்போது அந்த சூரியன் 6 மாசம் இந்த உத்தராயண காலகட்டத்துலதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப புண்ணியங்களை அதிகமா சேர்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துலதான் கும்பமேளா கொண்டாடப்படுது. ஆமா, இறைவனோட அருளை நம்ம பெறுவதற்காகவும் குருவோட அருளை பெறுவதற்காகவும் உண்டாக்கப்பட்டது கும்பமேளா. கும்பமேளா. சரி. கும்பமேளாவை பத்தி புராணங்கள்ல பல கதைகள் சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புராணங்கள்ல கும்பமேளாவை பத்தி எந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க சார்? கும்பமேளா பகவான் கிருஷ்ணரால தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்புகள் கிடைக்குது. ஆமா, கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு இந்த கும்பமேளா நடக்கல. அதுக்கு அடுத்தது ஆதிசங்கரர் வராரு. அவர் திருப்பவும் இந்த கும்பமேளா ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்றதுக்காக மெனக்கெட்டு ஆர்கனைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் பீரியடுக்கு அப்புறம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே சார், கிருஷ்ணர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்க. நடுவுல இடைப்பட்ட காலங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்ன சார்? அதுக்கு காரணம் அந்த விஷயத்தை யாரும் தொடர்ந்து எடுத்துட்டு போறதுக்கு சரியான ஆட்கள் இல்ல. அதனால அது தடைபட்டு போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பால் கடலை கடையும் போது அமிர்தம் உருவாகுது. அந்த அமிர்தம் அசுரர்கள் கிட்ட கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றார் விஷ்ணு, அந்த அமிர்தத்துல ஒரு கலசத்துல ஊத்திக்கிட்டு அவர் மோகினியா ஒரு வடிவம் எடுத்து பூமிக்கு வராரு. அப்படி வரும்போது அந்த அமிர்தத்துல 4 சொட்டுகள் ஒரு இடத்துல 4 வெவ்வேறு இடத்துல விழுது. அதுதான் ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக், பிரயாக்ராஜ். அந்த இடங்கள் தான் இன்னைக்கு கும்பமேளா நடக்குது. சோ குறிப்பா இந்த 4 இடங்கள்ல தான் கும்பமேளா இந்த 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது இல்லையா சார்? கும்பமேளா அப்படின்னாலே ஒரு நதியில குளிக்கிறது அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. சோ இந்த நதிகளுக்கும் கும்பமேளாவுக்கும் அப்படி என்ன சார் தொடர்பு இருக்கு? ஆமாமா, இப்போ நதி 3 விதமான நதி இணையது. பொதுவாவே நதியில குளிக்கிறது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப நல்ல விஷயம். அப்போ அந்த காலகட்டத்தை கிரகங்களோட அமைப்பும் ரொம்ப சாதகமா இருக்கும். அப்போ அந்த நேரத்துல நம்ம குளிக்கும் போது மனசு சுத்தம் அடையும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த கும்பமேளால இருக்க அந்த தண்ணியில அது தெளிச்சுக்கிட்டாவே பாவம் போயிடும். அப்படி கிடையாது. அதாவது யாரு என்ன பாவம் செஞ்சாங்களோ அதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இது என்னன்னா தொடக்கம். ஐயோ நம்ம இனிமே இந்த பாவம் செய்யக்கூடாது ஒரு மனுஷன் உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆமா, ஒரு தொடக்கம் தான் கும்பமேளா.
ஓகே சார். கும்பமேளா வந்துட்டு 45 நாட்கள் நடைபெறும் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ 45 நாட்கள் நடைபெறும் அப்படின்னா, அதுல குறிப்பா இந்தந்த நாட்கள்லாம் போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். அந்த மாதிரி எத்தனை நாட்கள்லாம் இருக்கு சார்? ஆமா, இப்போ 2025 பிரயாக்ராஜ்ல நடக்குது அலகாபாத்ல. ஜான்வரி 14th ஆரம்பிச்சிருக்கோம். பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு. இதுல வரக்கூடிய அமாவாசைகள், பௌர்ணமி, சிவராத்திரி, மகர சங்கராந்தி, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான நாட்கள் இருக்குல்ல, அந்த நாட்கள் வந்து ராயல் பாத்னு சொல்லுவாங்க. இந்த ராயல் பாத் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நேரத்துல வந்து குருமார்கள் குளிப்பாங்க. குளிக்கும் போது அவங்களோட சேர்ந்து மக்களும் குளிப்பாங்க. இது வந்து என்னன்னா அதிகாலையில நடக்கும். காலை 4 மணில இருந்து ஒரு 5-6 மணிக்குள்ள அந்த குளியல் வந்து நடக்கும். இதை வந்து ராயல் பாத்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குருமார்கள் தன்னோட சீடர்களோட குளிப்பாங்க. அவங்க போன பிறகு அடுத்தது மக்கள் வந்து குளிப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த ராயல் பாத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த இது குருமார்கள்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் குளிக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். 45 நாட்கள்ல வந்துட்டு குறிப்பா ஒரு 4-5 நாட்கள்ல வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ 45 நாட்களுமே சிறப்பா அது கொண்டாடப்படுது அப்படின்னும் போது இந்த குறிப்பா 4 நாட்கள்ல வந்துட்டு என்ன அவ்வளவு சிறப்பு இருக்கு சார்? அதுதான் கிரகங்களோட அமைப்பு பாத்தீங்களா. பொதுவாவே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு பூமியில அதிகப்படியான காந்த அலைகள் இருக்கும். கிரகங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து கிரிவலம் போறது, மலை எதுக்கு சுத்துறாங்க, மலை வந்து இயல்பாவே வந்து ஆற்றல் வந்து உள்வாங்கக்கூடியது. அப்போ அந்த பௌர்ணமி காலகட்டத்துல அதிகப்படியான சக்தியை உள்வாங்கும். அப்போ நம்ம அதை சுத்தி வரும்போது அந்த காந்த ஆற்றல் நமக்குள்ளேயே போகும். ஆமா, இப்போ அந்த நேரத்துல கும்பமேளால போய் குளிக்கும் போது அந்த காந்த ஆற்றல் நம்ம உடம்ப வந்து சுத்தப்படுத்து, மனசை வந்து சுத்தப்படுத்தும். ஓகே சார். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நாமெல்லாம் வந்துட்டு எப்படி கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த கும்பமேளா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கும்பமேளால எத்தனை வகையான கும்பமேளாக்கள் இருக்குது சார்? எந்தெந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க? இது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது. இந்த 4 இடம் தான், உஜ்ஜைனு, நாசிக், அலகாபாத், ஹரித்வார். இந்த 4 இடத்துல தான் மாறி மாறி நடக்கும். ஃபர்ஸ்ட் கும்பமேளா வந்து அலகாபாத்ல இருந்து தொடங்கும். ஓகே. ஆமா. அப்ப இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கிறது ஃபர்ஸ்ட் கும்பமேளா. 4ல ஃபர்ஸ்ட் கும்பமேளா அலகாபாத்ல தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். 6 வருஷத்துக்கு வரக்கூடிய கும்பமேளா வந்து அர்த்த கும்பமேளான்னுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது கும்பமேளான்னுவாங்க. 144 வருஷத்துக்கு வரக்கூடியது மகா கும்பமேளா. இப்போ எத்தனாவது வருஷத்துல இருக்கும்? இது வந்து 144வது கும்பமேளா. அதனால ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. எப்பவும் இல்லாம இந்த வாட்டி 40 கோடி மக்கள் பேரை வந்து எதிர்பார்க்காங்க, வரதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போறீங்களா சார்? ஆமாமா, போறோமா. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா சார்? போயிருக்குமா. 2019ல அலகாபாத்ல பிரயாக்ராஜ் இடத்துல திருப்பி அதே இடத்துல நடந்தது. ஓகே. அப்போ வந்து போயிருக்கும். அப்போ கண்டிப்பா பல விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்க்கணும்னா பல குருமார்கள்லாம் வந்திருப்பாங்க. அந்த அனுபவத்தை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பாமா. எனக்கு வந்து ஞானோதயம் யோகா அமைப்போட இருக்கிறதால தான் இந்த கும்பமேளாவோட சிறப்பெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதை போறதுக்கு முன்னாடி அதை பத்திலாம் சொல்லுவாங்க. நிறைய குருமார்கள்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம வந்து பிளெஸிங் வாங்கலாம். பல விதமான எக்ஸைட்மெண்டோட தான் போகணும். அங்கேயும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நம்ம முன்னாடி புக் பண்ணிட்டு அங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம். முன்னாடியே புக் பண்ணணும். ஆமா, ஏன்னா பிரைவேட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமா ஒரு காஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5000 கிட்ட அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நாட்டுக்கோட்டை சத்திரம் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் தான் இருக்கும். அப்போ நமக்கெல்லாம் வந்து அது பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணுவோம். அப்புறம் ஃபுட்டும் அங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிஃபனு, அதே மாதிரி லஞ்ச், டின்னரு, இது எல்லாமே வந்து சவுத் இந்தியன் ஃபுட் தான். ஆமா, நம்ம வந்து நார்த் இந்தியாவுக்கு போனா நமக்கு ஏத்த மாதிரி உணவுகள் கிடைக்காது. நிறைய பேருக்கு இது பிரச்சனையா இருக்கும். ஆனா நாட்டுக்கோட்டை சத்திரத்துல நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு நம்ம பே பண்ணி தான் சாப்பிடணும். பட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புக் ஃபேர் நடக்கும். ஆமா சார், புக் ஃபேர் நடக்கும். இப்பதான் முடிஞ்சது. ஆமா, என்னன்னா புக் ஃபேர் வந்து நடக்கும்போது என்ன ஒவ்வொரு ஸ்டாலா இருக்கும். ஒரு இதுக்கும் ஒரு ஸ்டால் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் கும்பமேளாவையும் ஒவ்வொரு மடத்துக்கு ஏத்த மாதிரி தனித்தனி டென்ட் இருக்கும். அது பேர் வந்து அக்கடான்னு வாங்க. அக்கடா. அந்த அக்கடாக்குள்ள வந்து மக்களை வந்து
அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து ஞானோதய அமைப்பின் மூலமா போனதால முன்னாடி பர்மிஷன் வாங்கியிருந்தோம். அதனால அவங்களோட அந்த குருமார்களோட போய் ஸ்டே பண்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இப்ப பொதுவா போற மக்கள் யாருமே அந்த குருமார்களை பார்க்கவோ அவங்க கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கவோ முடியாதா சார்? அது கண்டிப்பா முடியுமா? முடியும். வெளியில எல்லாம் வருவாங்க. இந்த டென்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள மட்டும் போக முடியாது. இடத்துக்குள்ள மட்டும் போக முடியாது. ஆமா, அவங்களுக்கான இடமா இருக்கும். அவங்களோட குருமார்கள் அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய டிராக்டர் எடுத்துட்டு வந்து ஒரு பீடம் மாதிரி வச்சு சீவி சிங்காரிச்சு சாமியை வந்து உற்சவத்துக்கு எடுத்துட்டு போவாங்கள, அதே மாதிரி அந்த நல்லா அலங்காரம் பண்ணிடுவாங்க. அலங்காரம் பண்ண பிறகு சங்கு ஊதுவாங்க, பறை அடிப்பாங்க. உடனே அந்த மடத்தோட குரு வந்து வருவார். ஒரு ராஜா நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த டிராக்டர்ல ஏறி உட்காருவார். அதுக்கப்புறம் அந்த சீடர்கள் வந்து அவங்கள வந்து பிரைஸ் பண்ணிட்டு நம்ம பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இல்லை ஏதாவது சிலம்ப சுத்திக்கிட்டு அந்த ஊர்வலம் அப்படியே நகரும் அந்த நதியை நோக்கி. மக்கள் எல்லாம் பின்னாடி போவாங்க. அவங்க குளிச்சு வந்துட்ட பிறகு அப்புறம் வந்து மக்கள் வந்து குளிக்க போவாங்க. இந்த நிகழ்வு வந்து நம்ம கண்ணால பார்த்தோம். அவ்வளவு கிராண்டா அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும். ஓகே சார், போன டைம் போய் நல்லா இருந்ததுனால தான் நீங்க இப்ப திரும்பவும் போறீங்க அப்படின்னு இருக்கலாம். கும்பமேளா போய் கலந்துக்கிட்டு அந்த நதியில வந்துட்டு குளிச்சா பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அதுல கலந்துக்க முடியாத பல பேர் இருப்பாங்க. ஸோ கலந்துக்க முடியாம இருக்கிறவங்க வந்துட்டு அந்த கும்பமேளாவோட அந்த ஒரு நலனை பெற முடியுமா சார்? கண்டிப்பாமா, எல்லாராலையும் கும்பமேளா வந்து போக முடியாது. ஏன்னா வயசானவங்க, குழந்தைங்க, ஏன்னா அந்த கூட்டம் வந்து உலகத்திலேயே வந்து இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அதிகப்படியான மக்கள் வந்து வராங்க. ஆமா, இது வந்து யுனெஸ்கோவே பதிவான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களுக்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரி கும்பமேளா போகணும்ட்டு. கும்பமேளா போக அவங்க ஊர்லயே நதிகள் இருக்கும்ல, அந்த நதிகள்ல அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அவங்க அந்த இடத்துல குளிக்கலாம். ஓகே, இந்த கும்பமேளா நடக்கிற அதே நேரத்துல அவங்க ஊர்ல இருக்கிற இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நதிகள்ல வந்துட்டு குளிக்கிறது நல்லது. அந்த கும்பமேளாவில இருந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தான் அந்த நதியில உங்க ஊர்ல இருக்க நதியில குளிச்சால் அதே பலன் கிடைக்கும். ஓகே சார், இப்போ பொதுவாகவே வந்துட்டு இந்த ஸ்லோகங்கள் சொல்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு மந்திரங்கள் வந்துட்டு உச்சரிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடங்குறதா இருக்கட்டும், அது ரொம்பவே பொதுவான விஷயங்கள். ஸோ நதியில வந்துட்டு குளிக்கிறோம், அதனால நமக்கு நல்ல நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள குளிச்சா ரொம்ப நல்லது, இல்லை இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்துட்டு போகாம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கும்பமேளால வந்துட்டு இந்த நதிகள்ல போய் குளிக்கணும் அப்படின்னா எந்த டைம்ல இருந்து குளிக்கிறது ரொம்ப சிறப்பானது சார்? காலையில தான் பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிக்கும் போது மனசே வந்து எண்ணமில்லாத நிலைக்கு போயிடும். இறைவன் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம்னா எண்ணமில்லாத நிலை தான் இறைவன். அந்த நிலைக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து கொண்டு போறது அந்த நதியில குளிக்கிற விஷயங்கள், குளிக்கிறது தான். ஓகே சார், இப்போ நாம வந்துட்டு ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த கும்பமேளால புதைந்திருக்கும் அறிவியல் ரகசியங்கள்லாம் என்னென்ன சார்? அறிவியல் ரகசியம் பார்க்கும்போது என்னன்னா, மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் தான். மனக்குழப்பம், மனக்கவலை, மனசோர்வு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மனப்பிரச்சனைகள் அதிகம். ரொம்பவே ஆமா, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் மனப்பிரச்சனைகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன் அந்த மனப்பிரச்சனை வருதுன்னா அக்செப்டன்ஸ் இல்லை, அதிகமா இல்லை. ஆமா, எதையுமே வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன நடந்தாலும் தனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாவே அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. அக்செப்டன்ஸ் இல்ல, இன்னொன்னு எதிர்பார்ப்பு அதிகம். இது ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனை வந்து மனப்பிரச்சனைக்கு உள்ளாக்குது. அது ரெண்டையும் சாவடிச்சாலே போதும் சார், இங்க யாருக்குமே பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆமா, அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம நதியில குளிக்கும் போது அது ஈஸியா நமக்கு பிராக்டிஸ்ல வந்துடும். அக்செப்டன்ஸும் வந்துடும், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. அதனாலதான் அந்த கும்பமேளா வந்து வந்தவங்க வந்து ரொம்ப பற்றுதல் வச்சுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு வந்து எல்லாத்துலயும் வந்து டிட்டாச்மெண்டோட இருப்பாங்க. அது ஒரு ப்ராசஸ் தான். ஆனா ஒரே வாட்டி குளிச்சதால நம்ம ஞானி ஆயிட முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து பல டைம் போய் அது வந்துட்டு ஒரு ப்ராசஸ், ஒரு தொடக்கம். இனிமே நம்ம லைஃப் வந்து கவனமா இருக்கணும், யாருக்கும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, நம்ம தர்மத்தின் படிதான் லைஃப்பை லீட் பண்ணணும், அப்படி ஒரு சங்கல்பம் கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும். அந்த மன உறுதி இருந்தாவே சமுதாயமே நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கும். ஓகே சார். இந்த கும்பமேளால வந்துட்டு அங்க இருக்க பல மக்கள்லாம் கலந்துப்பாங்க. ஆனா எத்தன பேருக்கு தெரிஞ்சு குடும்பத்தோட போய் பார்ப்பாங்க, கலந்துப்பாங்க அப்படின்றது தெரியல. நீங்களே சொன்னீங்க அங்க வந்துட்டு நெறைய குருமார்கள்லாம் வருவாங்க. இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பலர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் தாண்டி இந்த இது குருமார்களா இல்லாம இருக்க மக்கள் நெறைய பேர் வந்துட்டு இத பத்தி தெரியாம இருப்பாங்க. சோ அவங்கலாம் அங்க வந்து கலந்துப்பாங்களா சார்? கண்டிப்பாமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ம். இப்ப நான் பார்த்திருக்கேன். அங்க மக்கள் வந்து சாரசாரியா வந்துகிட்டே வந்துட்டே இருப்பாங்க. இருப்பாங்க. எப்படி டி நகர்ல ரங்கநாத ஸ்ட்ரீட்ல ஆஹா. இவ்வளவு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபேமிலியா வருவாங்க. ஓகே. அதாவது எப்படின்னா சமையல் பாத்திரம்லாம் தலையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு எல்லாம் அப்படியே ஆமா வந்துருவாங்க. அப்படியே வந்து ஃபேமிலியா வந்து தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதை வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா அவங்களோட ஸ்டைல்ல வந்து செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பண்றாங்க. சோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வெக்கேஷன் போற மாதிரி தான் ஆமா. வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு பார்ப்பாங்க. எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. சமைச்சு சரி சரி. ஆல்ரெடி நீங்க போயிருந்த அனுபவத்தை பத்தி சொன்னீங்க. இப்போ திரும்ப போறீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வருஷத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான பல மாற்றங்களை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பாமா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.